ஹாய் நண்பா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃபீவில் நியூ ட்ரிக்ஸை பற்றி இன்றைக்கான வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அண்டு ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதில் வந்து டோட்டலாக ரூ. 750 வந்து தேவை 4 டைம் பிளானுக்கு. இந்த பிளானை தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். அண்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஒரு பிளான் வந்து போட்டுக்கோங்க, சரிங்களா? அண்ட் இந்த ட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ட்ரிக்ஸ் தான், சூப்பராகவே ஒர்க் ஆகிட்டு இருக்குது. ட்ரை பண்ண வந்து மஸ்ட் ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ரீசார்ஜ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கேமும் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ரூ. 750 ஃபஸ்ட்டு நான் ரீசார்ஜ் பண்ணிக்கிறேன், சரிங்களா? இல்லை ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ரீசார்ஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அமௌண்ட் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு ரூ. 750 தேவைப்படுது, அதனால் 750 கிளிக் பண்ணி ரீசார்ஜ் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே, பேடிஎம், ஃபோன்பே இருக்குது. நான் பேடிஎம் மூலமாக தான் வந்து ரீசார்ஜ் பண்ணுவேன். பேடிஎம் கிளிக் பண்ணிக்கிறேன். அண்ட் ஓப்பன் பேடிஎம் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா டேரெக்டாக பேடிஎம்குள்ளே போகும். நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிட்டு நேராக க்ரோம்குள்ளே வந்துருங்க. ஏன்னா வந்து அந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணணும், கியூஆர் கோடு, அது சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த கியூஆர் கோட் டவுன்லோட் ஆயிரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கியூஆர் கோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் சென்ட் பண்ணணும். பேடிஎம்குள்ளே போய்க்கிறேன். பேடிஎம் போனோடனே ஸ்கேன் அண்ட் பேன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஃப்ரம் கேலரின்னு இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணி அந்த கேலரியில் போய் அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் செலக்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் என்ட்ரு பண்ணோம். நான் வந்து ரூ. 750 என்ட்ரு பண்ணிக்கிறேன், சரிங்களா? என்ட்ரு பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பே பண்ணிடலாம். பே கிளிக் பண்ணிட்டேன். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பே ஆகிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 750 பே ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். அது வந்து கீழே பாஸ்புக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், நான் காமிக்கிற மாதிரிங்க. அதுதான் அந்த பாஸ்புக்கை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். அதில் பேமெண்ட் ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷனில் ரூ. 750 பே பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் இருக்கும். அது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஸ்க்ரோல் பண்ணால் தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிற மாதிரி வரும். ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இது கிளிக் பண்ணோன்னா லாங்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். எனக்கு அதுதான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அது பண்ண பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து அங்கே அப்லோட் பண்ணணும், சரிங்களா? ஈஸி தான். உங்களுக்கு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்குன்னு தெரியும், உங்கள் ஃபோனுக்கு வேறு மாதிரி இருக்கும். அதை வந்து பண்ணிக்கோங்க. இப்போ அப்லோட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். இப்போ அப்லோட் பண்ணிட்டேன். அண்ட் எவ்வளோ நேரத்தில் வருதுன்னு பார்ப்போம், சரிங்களா? அதாவது எவ்வளோ நேரத்தில் ரீசார்ஜ் ஆகுதுன்ட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா லோட் ஆகும். கீழே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 51ன்னு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரீசார்ஜ் வந்து சக்ஸஸ் பண்ணி விட்ருவாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ஆகுது அப்படின்ட்டு. அவ்வளோதான், ரூ. 750 ரீசார்ஜ் பண்ணிட்டாங்க. இப்போ இதை வச்சு தான் ப்ளே பண்ணணும். ப்ளே பண்ணி உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்படி ப்ளே பண்ணணுன்ட்டு. அவ்வளோதான், ரூ. 750 இப்போ டோட்டலாக இருக்குது. இப்போ இதை வச்சு ஃபாஸ்ட் ப்ரையாரிட்டி அந்த கேம் வந்து ப்ளே பண்ணிடலாம். ஓகே, எடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா 838 அதிலேருந்து ப்ளே பண்ணலாம். க்ரீன் விழுந்திருக்கு. நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெட்டில் ஒரு ரூ. 50 வந்து கட்டுறேன். ஈஸியான ட்ரிக்ஸ் தான், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்டு எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன். 2 டைம் லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து எதை வச்சு விளாடணும் அப்படின்னா நம்ம கண்டினியூஸாக என்ன விழுந்துட்டுருக்கு அதை பார்த்து ட்ரெண்டை பார்த்து விளாடணும், சரிங்களா? அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு எப்படி ட்ரெண்டை பார்த்து ப்ளே பண்ணணும் அப்படின்ட்டு. இப்போ அகைன் வந்து க்ரீனில் கட்டுறேன். ஒன்றும் இல்லை, என்ன கலர் விழுதோ அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கட்டணும். புரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு விழுந்ததெல்லாம் நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் கட்ட போகிறேன். அவ்வளோதான். ரெட்டு லாஸ்ட்டாக வந்து விழுந்துருந்துச்சு பார்த்திங்களா, அதனால் ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கட்டியிருக்கேன். 2 டைம் லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம வந்து கண்டினியூஸ், அதாவது ட்ரெண்டை பார்த்து ப்ளே பண்ணணும். கண்டினியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ரெக்கார்டுக்கு முன்னாடி இருக்கும். அதை கிளிக் பண்ணி நான் ப்ளே பண்ணுறேன். நீங்கள் 2 டைம் லாஸ் ஆகட்டும், நான் காமிக்கிறேன் உங்களுக்கு தெளிவாக. இப்போ ஒரு டைம் லாஸ் ஆகிருக்கு, சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள். அண்டு 840 ரெட் விழுந்திருக்கு. அதனால் அதுக்கு ஆப்போசிட் கலர் க்ரீன். அதனால் க்ரீனில் வந்து ஒரு ₹100 வந்து கட்டுறேன் 2வது டைம், சரிங்களா? இப்போ லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம கன்னியூஸை பார்த்து ப்ளே பண்ணணும். கன்னியூஸ் மீனிங் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டு, சரிங்களா? 2 டைம் லாஸ் ஆச்சுன்னா ட்ரெண்டை பார்த்து விளாடணும். இந்த இருக்கலாம் கன்னியூஸை கிளிக் பண்ணி காமிக்கிற பாருங்க. இதை பார்த்து தான் ப்ளே பண்ணணும். நான் எப்படி ப்ளே பண்ணணும் எல்லாம் தெளிவாக சொல்கிறேன். அதை பார்த்தாலே உங்களுக்கு வந்து புரியும், சரிங்களா? இப்போ வந்து பார்ப்போம் என்ன விழுதுன்ட்டு. க்ரீன் விழுந்துருச்சு, அதாவது வின் ஆகிடுச்சு. அதனால் இப்போ பார்க்க தேவையில்ல ட்ரெண்டை. அண்ட் அகைன் க்ரீனுக்கு அடுத்து என்ன கட்டணும்னா ரெட்டு, சரிங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து ஒரு ₹50 வந்து கட்டுறேன். ஃபஸ்ட்டு பிளான், சரிங்களா? ஒன்றாவது வந்து ₹50 தான், அதை வந்து ஃபாலோ பண்ணுறேன், சரிங்களா? அடுத்து என்ன விழுதுன்னு பார்ப்போம். அண்டு டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். டிஸ்கஷன் குரூப் லிங்க். நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. அதில் நிறைய பேர் ப்ளே பண்ணுவாங்க ஃபீவுன்னு. அவங்கள பார்த்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கலாம். அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வரப்போது 842 ரெட் கட்டியிருந்தேன், லாஸ் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் வந்துட்டு க்ரீனுங்கிறதுனால ரெட் வந்து அகைன் கட்டுறேன் ஒரு ₹100, சரிங்களா? இது லாஸ் ஆனதாக நம்ம வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். அதாவது கன்னியூஸாக பார்த்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். 2 டைம் லாஸ் ஆச்சுன்னா இப்போ வந்து என்ன உள்ளதுன்னு வந்து பார்ப்போம். 843 அண்டு
ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் எந்த மாதிரி ப்ளே பண்ணணுன்ட்டு. அண்டு நிறைய பேருக்கு வந்து எப்படி ட்ரெண்டை பார்த்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறது தெரில. அண்டு 2 டைம் லாஸ் ஆன பிறகு நம்ம வந்து ட்ரெண்டை தான் பார்த்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். 3 டைம் அண்ட் 4th டைம் சரிங்களா. அது சொல்கிறேன் உங்களுக்கு இதில் தெளிவாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 டைம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ் ஆகிடுச்சு. நான் ஆல்ரெடி சொன்னேன்லாம் 2 டைம் லாஸ் ஆச்சுன்னா ட்ரெண்டை பார்த்து விளாடணும். அதாவது கண்டினியூஸை பார்த்து ப்ளே பண்ணணும். கண்டினியூஸை கிளிக் பண்ணி பார்த்தாலே தெரியும். லாஸ்ட்டாக ப்ளே பண்ணது பாருங்கள் 3க்கு மேலே வந்து க்ரீன் வந்து போகலை லாஸ்ட்டாக. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 844 நான் வந்து ரெட்டு வந்து கட்டுறேன் 200 சரிங்களா. அதாவது 3 டைமுக்கு மேலே க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம கன்யூஸில் பார்த்ததில் போகலை. அதனால் வந்து நான் ரெட் வந்து கட்டியிருக்கிறேன். அண்டு மாறிச்சு, அதாவது இப்போ லாஸ் ஆச்சுனால நம்ம வந்து ட்ரெண்டை தான் பார்க்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ லாஸ் ஆகிடுச்சு. அண்டு பரவாயில்ல. இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டை பார்த்து ப்ளே பண்ணோம். 4th டைமும் ட்ரெண்டை பார்த்து தான் ப்ளே பண்ணோம். இப்போ கன்யூஸை கிளிக் பண்ணிக்கலாம். 4th டைம் வந்து இதுக்கு முன்னாடி விழுந்திருக்கான்னு பார்ப்போம் சரிங்களா. ஒரு தடவை விழுந்திருக்கு அண்ட் ஒரு தடவை லாங்காக விழுந்திருக்கு. இப்போ லாஸ்ட்டுக்கு முந்தின தடவை பார்க்கலாம். 4th டைம் நிறைய தடவை விழுந்திருக்கு. ஆனால் 5th டைம் வந்து பார்த்திங்கன்னா உழலை. அதனால் நான் வந்து ரெட்டில் வந்து ஒரு 500 கட்டிடுறேன். அதாவது 4th டைமுக்கு மேலே மோஸ்ட்லி உழவே இல்லை. அதனால் நான் வந்து 845 ரெட் வந்து கட்டியிருக்கேன். மோஸ்ட்லி வின் ஆயிரும் பார்ப்போம். பார்த்திங்கன்னா தெரியும் 845 வின்னு. அவ்வளோதான். இப்படி தான் வந்து ட்ரெண்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் எப்படி பார்த்து ப்ளே பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ புரிகிற மாதிரி சொல்லியிருப்பேன். அண்ட் 845 இப்போ ரெட்டு விழுந்திருக்கு. இப்போ அகைன் வந்துட்டு நம்ம வந்து ரெட்டு விழுந்துச்சு அப்படின்னா க்ரீன் கட்டணும். அதுதான், அதாவது லாஸ்ட்டாக ரெட்டு விழுந்திருக்கா, அப்போ க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வந்து கட்டுறேன். இப்படி தான் வந்து ப்ளே பண்ணணும். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதுக்கு மேலே ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு வந்து நிறைய ட்ரிக்ஸ் இப்போ ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. 2-3 ட்ரிக்ஸ் ஒர்க் ஆகுது. பட் வந்து அது வந்து கொஞ்சம் சுத்து போட்ட மாதிரி இருக்கும். ரொம்ப புரியாது. அதனால தான் நான் வந்து இந்த மாதிரி ஈஸியான ஒரு ட்ரிக்ஸ் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து அகைன் ரெட்டு தான் விழுந்திருக்கு. நம்ம வந்து பார்த்திங்கன்னா அகைன் 100 ருபீஸ் க்ரீனில் கட்டும். அதாவது ஆப்போசிட். இப்போ ரெட்டு லாஸ்ட்டாக விழுந்ததால் அதுக்கு ஆப்போசிட் க்ரீன் தான். க்ரீனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கட்டியிருக்கேன். பாப்பா என்ன விழுதுன்ட்டு. ஈஸியாக தான் இருக்குங்க. ப்ளே பண்ணுறது ஈஸியாக தான் இருக்கும். 2 டைம் வந்து லாஸ் ஆன பிறகு கன்யூஸாக பார்த்து ப்ளே பண்ணுறதும் ஈஸி தான். அதாவது ட்ரெண்டை பார்த்து விளாட்றதும் ஈஸியாக தான் இருக்கும். நான் வந்து புரிகிற மாதிரி ஓரளவு சொல்கிறேன். நீங்கள் வந்து நீங்கள் துட்டு போட்டு நீங்கள் விளாடலைனாலும் சும்மா வந்து ட்ரெண்டை பாருங்கள், எப்படி ப்ளே பண்ணணுங்கிறது ஒரு ஐடியா கிடச்சிரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் தான் விழுந்திருக்கு, வின் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் அதே ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா கட்டுறேன். லாஸ்ட்டாக க்ரீன் விழுந்ததால் ஆப்போசிட் வந்து ரெட்டு சரிங்களா. அதனால் ரெட்டு வந்து கட்டியிருக்கேன். 248 ரெட் கட்டியிருக்கேன். அண்டு இதில் பாருங்கள், இதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணுறேன். 750 ரூபா வச்சு ப்ளே பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் ஒரு அமௌண்ட்டு வந்து போட்டுக்கோங்க. 4 டைம் இல்லை 5 டைம் போட்டாலும் ஒரு சேஃப்டி தான் சரிங்களா. அதுக்கேற்ற மாதிரி வச்சு நீங்கள் ப்ளே பண்ணால் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து பார்ப்போம். ரெட்டு கட்டியிருந்தேன், லாஸ் ஆகிடுச்சு. அண்ட் இப்போ அகைன் க்ரீன் தான் விழுந்திருக்கேன். அதனால் அகைன் ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து கட்டுறேன். 50க்கு அடுத்து 100 கட்டுவேன். 100 லாஸ் ஆச்சு அப்படின்னா 200. அதாவது 3வது டைம் வந்து ட்ரெண்டை பார்த்து விளாடுவேன். ஓகே, இப்போ பார்ப்போம் என்ன விழுதுன்ட்டு. ரொம்ப சுத்த வேண்டாம். பேசிக் ட்ரிக்ஸ் தான். அண்டு நான் ஒரு நோட்டு போட்டு எழுதி காமிங்கன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அந்த நோட்டு போட்டு சொல்லி காமிக்கிறது புரியலை. நான் வந்து பண்ணி பார்த்தேன். அது வந்து இது அவ்வளோ. அதனால் கொஞ்சம் வீடியோ பண்ணிடுவோம், இப்படி பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு பண்ணியிருக்கிறேன். ஈஸியாக தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அகைன் 2வது டைம் வந்து லாஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படி ட்ரெண்டாக பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் சரிங்களா. இப்போ கன்யூஸை கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா போன தடவை 4 டைம் வந்து விழுந்திருக்கு. அப்போ இந்த தடவை 4 டைம் விழும். அதனால் 200 வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் வந்து கட்டுறேன். கன்யூஸை பார்த்தேன் பார்த்திங்களா, உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். கன்யூஸை பார்த்த உடனே தெரிஞ்சுட்டு போன தடவை வந்து என்ன விழுந்திருக்குன்னு பாருங்கள் அப்படின்னு. அதை பார்த்தா 4 டைம் வந்து பார்த்திங்கன்னா போன தடவை க்ரீன் வந்து விழுந்துருந்துச்சு. அதனால் நான் இந்த தடவை 4 டைம் விழும் அப்படின்னு க்ரீன் கட்டியிருக்கேன். பார்ப்போம். ரெட்டு விழுந்துருச்சு, ப்ராப்ளம் இல்லை. இப்போ எப்படி நான் வந்து ட்ரெண்டை பார்க்கேன் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ 4th டைம் சரிங்களா. இது வந்து லாஸ்ட் டைம். இது எப்படி கட்டுறேன்னு வந்து பாருங்கள். இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் 2 வாட்டி ரெட்டு விழுந்திருக்கு. அதாவது தொடர்ந்து அதுக்கடுத்து ரெட்டுக்கு அடுத்து ஒரே ஒரு தடவை தான் விழுந்திருக்கு. மிச்சப்படி மோஸ்ட்லி வந்து 2 தடவை ரெட்டு விழுந்திருக்கு. அதனால் ரெட்டில் நான் ஒரு 600 ரூபா வந்து கட்டுறேன் சரிங்களா. அதாவது 1 டைம் மட்டும் விழலை, 2 டைம் வந்து விழுந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும் ரெட்டு. கன்யூஸை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. அதை வந்து பார்த்தா தான் புரியும், பார்த்துக்கோங்க. அண்ட் இப்போ பாருங்கள் ரெட்டு தான் விழுந்திருக்கு, ப்ராஃபிட் தான் சரிங்களா. அண்ட் இப்போ வந்துட்டு அதை வின் ஆன பிறகு என்ன பண்ணணும்னா அகைன் வந்துட்டு நார்மல் ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ணணும். ரெட்டு விழுந்துச்சு அப்படின்னா அடுத்து க்ரீனு, அதே ரூல்ஸை வந்து ஆப்போசிட் கட்டணும். அதாவது அதே மாதிரி நம்ம பஸ்லேருந்து ஆரம்பிக்கணும். இப்போ க்ரீனில் வந்து நான் வந்து ஒரு 50 ரூபா கட்டுறேன் சரிங்களா. புரியும் நினைக்கிறேன். ட்ரெண்டை பாருங்கள். இல்லை லாஸ்ட்டாக விழுந்த அந்த கன்யூஸில் லாஸ்ட்டாக என்ன மாதிரி விழுந்துட்டுருக்கு அதை பாருங்கள். அது பார்த்தாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அண்டு இது ஈஸியான கேம் ப்ளே தான், வந்து பார்த்தாலே தெரியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா வின் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் க்ரீன் வந்ததால் அடுத்ததுக்கு ஆப்போசிட் ரெட்டு 50 ரூபா அதில் வந்து கட்டிடுறேன். அண்டு ஓரளவு ஈஸியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ப்ளே பண்ணாலே தெரியும். இல்லை இந்த வீடியோ பார்த்தாலே ஈஸியாகவே உங்களுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியும். போன வீடியோவோட இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும்.
இப்போ பார்ப்போம் என்ன விழுதுன்ட்டு. 853 ரெட்டு வந்து சொல்லியிருக்கேன். பார்ப்போம் என்ன விழுதுன்ட்டு. மஸ்ட்டு இதில் வந்து பிளான் தான் முக்கியம். ஒரு 4 டைம் பிளான் வச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். ரெட்டு தான் விழுந்திருக்கு, பட் வந்து வயலட் பரவாயில்ல. அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் தான் விழும். க்ரீன் வந்து கட்டும் சரிங்களா. ஆப்போசிட் தான் கட்டிக்கிட்டு இருக்கேன். ரெட்டு அடுத்து க்ரீன். கீழே பார்த்தாலே தெரியும் அது எப்படி ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்ட்டு. எந்த சேஞ்சஸும் பண்ணலை, அதே தான் நான் சொல்கிறது தான். 2 டைம் வந்து ஆப்போசிட் வந்து கட் பண்ணோம். 2 தடவை லாஸ் ஆச்சு அப்படின்னா நம்ம ட்ரெண்டை பார்த்து ப்ளே பண்ணோம். ஈஸி தான் கேம் ப்ளே. இதே வந்து ஃபாலோ பண்ணுங்கள் அண்டு லாஸ் ஆகாது சரிங்களா. க்ரீன் தான் விழுந்திருக்கு. அண்ட் அகெயின் 854 க்ரீன் விழுந்திருக்கு. அது க்ரீன் வந்ததால் அடுத்து ரெட்டு வந்து கட்டுறேன். 50 ரூபா. 855 ரெட் கட்டியிருக்கேன். பார்ப்போம் என்ன விழுதுன்ட்டு. இல்லை இதுவும் புரியல அப்படின்னா நான் வந்து நோட்ஸ் வந்து எழுதி உங்களுக்கு டெலிகிராமில் போட்டு விட்றேன். அதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது. ரெட்டு தான் விழுந்துருக்கு. அண்ட் இப்போ பாருங்கள் ரெட்டு விழுந்ததெல்லாம் அடுத்து என்ன கட்டணும் அப்படின்னா க்ரீன் சரிங்களா. ஈஸி தான். க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் நான் ஒரு 50 ரூபா கட்டுறேன். என்ன பெரிய கடுப்பு அப்படின்னா இதில் வந்து பாருங்கள், கீழே காமிக்கிறேன். இதில் பாருங்கள் வெறும் 24 ரூபா தான் வருது. 50 ரூபா கட்டினா 49 ரூபா வந்தால் பரவாயில்ல. வெறும் ஒயலட் விழுறதுனால வெறும் 24 ரூபா தான் கிடைக்கி. 24 எப்போ வந்து அமௌண்ட் கூடும்? ரொம்ப நேரம் ஆகும். நம்ம ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரொம்ப நேரம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால தான் இப்போ பார்ப்பேன் என்ன விழுந்துட்டு. ரெட்டு விழுந்திருக்கு, லாஸ் ஆகிட்டு. அகைன் வந்துட்டு ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீன். அதனால் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபா கட்டுறேன். 50 ரூபா லாஸ் ஆகிடுச்சுல, 100 ரூபா வந்து கட்டுறேன் சரிங்களா. நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு நேரத்துக்கு 50 ரூபா அந்த கணக்கு தான் வந்து விளாண்டுட்ருக்கோம். போக உங்களுக்கு புரியும். ஃபுல்லாக வந்து வீடியோ பாருங்கள். அதே மாதிரி வந்து இன்னொரு மெயினான ஒன்று இருக்குது. என்ன அப்படின்னா நம்ம வச்ச அமௌண்ட்டுக்கு நம்ம டபுள் ஆக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. மோஸ்ட்லி ஸ்டாப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேஃப். அவ்வளோதான். க்ரீன் தான் விழுந்துருக்கு. இப்போ அகைன் அதே ரூல்ஸ் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். க்ரீன் வந்ததால் ஆப்போசிட் ரெட்டு. அதனால் அகைன் வந்து ரெட்டில் ஒரு 50 ரூபா வந்து கட்டுறேன். அண்ட் ஈஸியாக தான் இருக்கும் சரிங்களா இதை பொறுத்த வரைக்கும். அண்டு டிஸ்கஷன் குரூப் லிங்க்கு கீழே போட்டிருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணி இப்போ போட்டிருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை நிறைய பேர் பெடிஷன் சொல்லுவாங்க, அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா. அண்டு இப்போ பார்ப்போம். 858 ரெட் கட்டினா லாஸ் ஆகிட்டு. இப்போ க்ரீனுக்கு ஆப்போசிட் அகைன் ரெட்டு தான். ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் வந்து கட்டுறேன். அது 1 டைம் தான் லாஸ் ஆகிருக்கு. 2 டைம் லாஸ் ஆச்சுன்னா மட்டும் தான் சேஞ்ச் பண்ணணும். அதாவது ட்ரெண்டாக ஃபாலோ பண்ணணும், அதை மறந்துடாதீங்க. 859 ரெட் கட்டியிருக்கேன். என்ன விழுதுன்னு பார்ப்போம். புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி ரீப்ளை பண்ணுறேன். என்னென்னா ரெட்டு தான் விழுந்திருக்கு. இப்போ அகைன் வந்துட்டு பாருங்கள், ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா அகைன் ஒரு 50 ரூபா வந்து கட்டுறேன். அண்டு இன்னொன்று ஆரம்பித்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆரம்பித்தேன்னா 750 ரூபா அந்த அமௌண்ட் தான் ஆரம்பித்தேன். ஸ்டார்ட் பண்ணது 750 ரூபா. அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 1450 ரூபாட்ட இருக்குது. அதாவது 2x. அதாவது எப்படின்னா 750 ரூபாய்க்கு அதோட அமௌண்ட் வந்து நான் எடுத்துட்டேன். இப்போ அதோட அமௌண்ட் எடுத்த பிறகு ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஆசைப்படினா ஓரளவு லாஸாக வாய்ப்பு இருக்குது. அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா 49 வின் ஆகிடுச்சு. அண்டு டோட்டலாக 1500 ரூபா கிட்ட வந்துட்டு இப்போ இங்கே ரெட்டு வந்து கட்டுறேன். பாருங்களேன், 750 ரூபாய்க்கு ஆரம்பித்தேன். 750 கூட்டினீங்க அப்படின்னா 1500 வந்துடும் சரிங்களா. டோட்டலாக 1500. அதாவது வச்ச அமௌண்ட்டுக்கு நான் வந்து எடுத்துட்டேன். ப்ராஃபிட் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கு மேலே ஆசைப்படக்கூடாது. ஆசைப்பட்டிங்கன்னா லாஸ் ஆகும். அது வந்து நான் நார்மலாக எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன விழுதுன்னு பார்ப்போம். 860 க்ரீன் விழுந்துருச்சு. நான் அதனால் ரெட்டு வந்து கட்டியிருந்தேன். ரெட்டு தான் விழுந்துருக்கு. 50 ரூபா வந்து வந்துருச்சு. அண்ட் அகைன் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீன் சரிங்களா. அதனால் 50 ரூபா வந்து கட்டுறேன் சரிங்களா. ஈஸி தான். பார்த்து ப்ளே பண்ணிக்கோங்க. 2x வச்ச அமௌண்ட்டுக்கு அந்த அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. அதுக்கு மேலே ப்ளே பண்ணிங்கன்னா லாஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. அது மெயினான இது. ரொம்ப நேரம் வந்து ஃபாலோ ஆகாது ட்ரிக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு தான். நீங்கள் பார்த்துட்டு இப்போ ஒர்க் ஆச்சு அப்படின்னா ப்ளே பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கட்டியிருந்தால் லாஸ் ஆகிடுச்சு. அகைன் வந்துட்டு ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீன் சரிங்களா. அதனால் க்ரீனில் வந்து ஒரு 100 ருபீஸ் வந்து கட்டுறேன். ஒரு டைம் தான் லாஸ் ஆகிருக்கு சரிங்களா. இப்போ வந்து பார்ப்போம். க்ரீன் வந்து கட்டியிருக்கேன். கன்யூஸ்லேயே வந்து பாருங்கள் ஒரே 2 தான் விழுந்த மாதிரி இருக்குது. நான் வந்து எப்படி கன்யூஸாக பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன்.
அண்டு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம் லாஸ் ஆச்சுன்னா எப்படி மாதிரியும் எப்படி கன்வியூஸாக பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறேன். அதாவது ட்ரெண்டிங் எப்படி பார்த்து ப்ளே பண்ணுங்கிறதையும் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ க்ரீன் விழுந்துருச்சு, 2 டைம் லாஸ் ஆகலை, 2 டைம் வின் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் வந்துட்டு பாருங்கள் க்ரீனு, அதுக்கு ஆப்போசிட் ரெட்டு. அதனால அகைன் ஒரு 50 ரூபா வந்து பார்த்திங்கன்னா ரெட்டில் வந்து கட்டுறேன். 864 ரெட் கட்டியிருக்கேன். அதாவது ஆப்போசிட் கேம் ப்ளே இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு ஆப்போசிட்டாக தான் நம்ம ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். அண்டு 3 டைம் அண்ட் 4th டைம் வரமுச்சில் தான் நம்ம ட்ரெண்டை பார்த்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். ட்ரெண்டு வராத அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ட்ரெண்டு மோஸ்ட்லி வராது. ட்ரெண்டு வந்துச்சு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பார்த்து ப்ளே பண்ண வேண்டியிருக்கும். அவ்வளோதான். அகைன் ரெட்டு விழுந்துருச்சு. அண்டு மோஸ்ட்லி நிறைய தடவை வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணியாச்சு. இப்போ அதனால் ஸ்டார்டிங் அமௌண்ட் 100 ருபீஸை வச்சு ப்ளே பண்ணோம். 865 க்ரீனில் நான் 100 ருபீஸ் வந்து கட்டுறேன். சரிங்களா? அதாவது ரெட்டு விழுந்ததால் அதுக்கு ஆப்போசிட் வந்து க்ரீன் கட்டுறேன். அண்டு அப்போவே இருந்து 50 ரூபாயிலேருந்து விளாண்டுட்ருக்கோம். அதனால் இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா அமௌண்ட் வந்து கூடிருச்சு பார்த்தீங்களா? அதனால் ட்ரெண்ட் அதாவது நம்ம 50 ரூபாயிலேருந்து ஆரம்பித்தோம். அமௌண்ட் அதுக்கு டபுள் ஆனதால் இப்போ 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? 865 க்ரீன் கட்டியிருக்கேன். பார்ப்பேன் என்ன விழுந்துட்டு. க்ரீன் தான் விழுந்துருக்கு. அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 866 ரெட்டு வந்து கட்டணும். ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் கட்டுறேன். அண்டு 1700 கிட்ட இருக்குது. 2000 வந்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓவர் ஆசைப்பட்ட அமௌண்ட் வந்து போயிடும், இருக்கிற அமௌண்ட்டு போயிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2K வந்தோடனே நான் கேம் வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்களா? அண்டு இந்த ட்ரிக்ஸு புரியும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் போகுது அப்படின்ட்டு. 2K வந்தோடனே கேம் வந்து நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். சரிங்களா? அண்டு 826 ரெட் வந்து கட்டியிருக்கேன். என்ன விழுதுன்னு பார்ப்போம். க்ரீன் விழுந்துருந்துச்சி, 100 ருபீஸ் கட்டியிருந்தால் லாஸ் ஆகிடுச்சு. அண்டு க்ரீனுக்கு ஆப்போசிட் அகைன் ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா 200 கட்டுறேன். அப்போவே 50 ரூபா ப்ராஃபிட் வச்சு விளாண்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 100 ப்ராஃபிட் வச்சு விளாட்றேன். சரிங்களா? இப்போ வந்து 867 ரெட் கட்டியிருக்கேன். என்ன விழுதுன்னு பார்ப்போம். அண்டு ட்ரிக்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கீழே புரிஞ்சிச்சின்னு மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் புரியலைன்னா மட்டும்தான் நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க, நோட்ஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான். அண்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெட்டு விழுந்துருச்சு. ப்ராஃபிட் தான் 96 ரூபா. அண்ட் அகைன் ரெட்டுக்கு ஆப்போசிட் க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ருபீஸ் வந்து பெட் பண்ணுறேன். 868 க்ரீனு. என்ன விழுதுன்னு பார்ப்போம். $868. அண்டு ட்ரெண்டிங்கை மட்டும் ஒழுங்காக பார்த்து ப்ளே பண்ணுங்கள். அது பார்த்து ஒழுங்காக ப்ளே பண்ண தெரிஞ்சாலே நீங்கள் வின் ஆகிடலாம் ஈஸியாக. அதுவும் வின் ஆகிடுச்சு. அண்ட் அகைன் க்ரீனுக்கு ஆப்போசிட்டு ரெட்டு வந்து கட்டிடும். 869 ரெட்டு. சரிங்களா? ரெட்டு வந்து கட்டுறேன். அண்டு 2K வந்தோடனே நான் ஸ்டாப் பண்ணிடுறேன். இந்த ஒரு வின் ஆனால் 2K வந்துடும் நினைக்கிறேன். பார்ப்போம். வின் ஆகலை அப்படின்னா இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் போக வேண்டியிருக்கும். இன்னும் கொஞ்சம் கேம் ப்ளே இருக்கும். $869 ரெட்டு வந்து கட்டியிருக்கேன். பார்ப்போம் ரிசல்ட் என்ன வருதுன்ட்டு. வந்துருச்சு. ரெட்டு தான் வந்திருக்கு. அண்டு 2K ரீச் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அண்டு இதோட வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் பண்ணிடுவோம். அண்டு 700 ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2032 வந்துருச்சு. இதோட ஸ்டாப் பண்ணிடுறேன். சரிங்களா? ப்ராஃபிட் வந்துருச்சு. ஓகே, 750 வச்சு ப்ளே பண்ணேன். அண்ட் இப்போ 2032 இருக்குது. நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். இப்போ பேக் வந்துடலாம். பேக் வந்துட்டு டேரெக்டாக நான் வந்து வித்ராவும் பண்ணி காமிச்சிடறேன் எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வித்ரா டேரெக்டாக பண்ணிக்கலாம். வித்ரா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல ப்ளீஸ் இன்புட்டுன்னு இருக்கும். அதில் அமௌண்ட்டை வந்து என்டர் பண்ணிக்கலாம். 2032 இருக்குது. அப்படியே என்டர் பண்ணிட்டு வித்ராவை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஓகே கொடுத்தா போதும். ஒரு செகண்டில் ரிசீவ் ஆகிரும் போட்டிருக்காங்க. பார்ப்போம் எவ்வளோ நேரத்தில் ரிசீவ் ஆகுது அப்படின்ட்டு. அவ்வளோதான், ரிசீவ் ஆகிடுச்சு. ஃபோன்பே தான் வந்து கொடுத்துருந்தேன். டேக்ஸ் போக 1991 ரிசீவ் ஆகிருக்கு. அண்டு பக்காவாக பேமெண்ட் வந்து தந்துட்டாங்க. பேங்க்லேயும் ரிசீவ் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், பேங்க்லேருந்தே மெசேஜ் வந்துருந்துச்சு, அமௌண்ட் வந்துருச்சு அப்படின்ட்டு. அண்டு இந்த ட்ரிக்ஸ் வந்து ஒர்க் ஆகிட்டு தான் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். அண்டு டெலிகிராம் லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.